வணக்கம், வெல்கம் டு ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ். நான் எனிமேஸ் வெஜ் கிச்சன், உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட்டமோ சுவையான சமையல். நம்ம சிறுதானியங்களில் இட்லி செய்கிறோம். அப்போ இட்லி செய்யும்போது புழுங்கல் அரிசி, பச்சரிசி சேர்த்து செய்வோம். அப்படி செய்யும் பொழுது நம்ம ஒரு கைப்பிடி அவல் ஊற வச்சு சேர்த்தோம்னா இட்லி சாஃப்டாக வரும். இப்போ இன்றைக்கி நான் அரிசியே சேர்க்காம கேழ்வரகுல இட்லி செய்து கொடுக்க போகிறேன். இப்படியும் செய்து பார்க்கலான்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொறுன்னு ஒரு தோசையும் பஞ்சு போல் இட்லியும் இன்றைக்கி செய்து கொடுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேழ்வரகு நான் முழு கேழ்வரகு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் அதாவது 4 பங்கு கேழ்வரகுனா 4 1 பங்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு ஒரு தடவை கேழ்வரகு அலம்பி ஊற வச்சுடுங்க. இப்போ 8 மணி நேரம் அதை ஊறணும். உளுத்தம் பருப்பு நல்லா அலம்பிட்டு நல்லா மூழ்க நல்லா தாரமாக தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேங்க. நான் காலையில் ஊற வச்சுருக்கேன். எப்போ நம்ம அரைக்க போகிறோமோ நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 8 மணி நேரம் நைட்டு இதை கேழ்வரகு எப்பயுமே 7 முறை தண்ணி விட்டு அலம்பணும்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ தோல் இருக்குமா, தோல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தோலை எடுக்கிற அது சுத்தமாக அந்த தோல் வர வரைக்குமே அலம்பி தான் சமையலுக்கு, அதாவது காய வச்சு அரைக்கிறதா இருந்தாலும் சமையலுக்கு அது எதுவாக முளை கட்டுறதுக்கு பயன்படுத்தணுங்க. ஸோ நல்லா 7 முறை அலம்பிட்டு இதை பாருங்கள். இப்படி அதை பாருங்கள், நமக்கு தோலெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணாவே தெரியுது பாருங்கள். இந்த மண் இருக்கும், தோலும் இருக்கும். இந்த அதிகமாக கேழ்வரகு வந்துடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால தான் ஃபில்ட்ரு வச்சுருக்கோம். தேவை அது தனியாக அலசி நம்ம எடுத்துக்கலாம். நிறைய அப்போல்லாம் கிலோ கணக்காக செய்வோம், இப்போ கொஞ்சமாக செய்கிறோம். அதனால் இப்போ பாருங்கள் தெளிவாக இருக்குது தண்ணி. ஸோ அவ்வளோதான். இப்போ தண்ணி வடிகட்டி சுத்தமாக எடுத்துக்கோங்க. எல்லாமே தோல் தான், கொஞ்சம் மண் நரன்னு இருக்கும், அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு கேழ்வரகு எப்போயுமே இப்படி தான் பயன்படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நைட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த உளுந்தை நம்ம நுரைக்க அரைச்சிக்கலாம். இப்போ இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி வடிகட்டி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அரைச்சோம்னா இப்படி தாங்க இருக்கும். பார்க்குற தோலாக தெரியுதுன்னு நினைப்பீங்க, இருக்கும் உங்களுக்கு. அப்படி ஆனால் தோல் தெரியாது சாப்பிடும்போது. அதுதாங்க ஃபைபர், நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு சத்து அதில் தாங்க இருக்குது. அதனால தான் நம்ம கரைச்சி நைட் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுக்கு ஒரு 6 மணி நேரம் புளிச்சா போதும். நான் காலையில் பாருங்கள் மாவு செண்டு மாதிரி புளிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இட்லியும் அப்படியே ஊற்றலாங்க. இல்லை தண்ணி கரைக்கலை, கொஞ்சம் தண்ணி கரைச்சா தோசை ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ எப்பயும் போல நம்ம இட்லி ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் உடனே இந்த இட்லி தட்டிலேருந்து எடுக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் அதாவது விண்டு போகாமல் வரும், ஒட்டிக்காமல் வேஸ்ட் ஆகாமல் வரும். நான் ஏன்னா அரிசி சேர்க்காமல் செய்திருக்கோம், அதனால் இப்போ தோசை நம்ம அப்படியே விடலாங்க. இப்போ தோசை வரல, இப்போ ஏதாவது ஒரு தோசை அரைச்சி செய்கிறீங்க, அப்போ அந்த தோசை வரல அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இட்லி மாவு வச்சுருந்தேன்னா ஒரு கரண்டி எடுத்து இட்லி மாவு கரைச்சி வச்சுருந்தேன், தோசை தானாக சூப்பராக வரும். ஒரு டிப்ஸ் இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். பாருங்கள், மொறுன்னு தோசை அப்படியே இழுக்க பேப்பர் மாதிரி ஊற்றலாம். ஒரு சுவையான ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செய்து பாருங்கள். நன்றி, ஷேரும் பண்ணுங்கள்.